ராஜஸ்தான்ல உள்ள ஒரு டவுன்ல வீடுகள் உண்டு, கோயில்கள் உண்டு, தெருக்கள் கூட உண்டு. ஆனா அங்க ஒரு மனுஷன் கூட கிடையாது. அதுதான் பாங்கார் ஃபோர்ட். இந்த இடத்துக்கு சன்ரைஸ்க்கு முன்னாடியும் சன்செட்டுக்கு அப்புறமாவும் யாருமே போகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்டே தடை விதிச்சிருக்கு. சில புராண கதைப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி சிங்கியா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியன் அந்த ஊர்ல இருந்தாரு. இவர் அந்த ஊர்லயே ரொம்ப அழகான பிரின்சஸான ரத்னவதியை ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிரின்சஸை ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக பிளாக் மேஜிக்கை ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இதை அந்த பிரின்சஸ் கண்டுபிடிச்சதுனால அந்த மெஜிஷியனை கொல்லவும் ஆணையிடுறாங்க. அந்த மெஜிஷியன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் முழுக்க அழிஞ்சு போயிரும், இங்கே யாருமே வாழ முடியாது அப்படிங்கிற பெரிய சாபத்தை கொடுத்துட்டு இறந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கினாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஊரே அபண்டன்ட் ஆகி போச்சுது. அந்த பிரின்சஸ் கூட மிஸ்டீரியஸாக தான் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த டவுனுக்கு பக்கத்தில் உள்ள லோக்கல் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி நேரமாச்சுனாலே அங்கே யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குறதாவும், யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குறதாவும், டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்குறதாவும், ஏதாவது ஷேடோஸ் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. சிலர் ராத்திரி நேரத்தில் இந்த அபண்டன் பிளேஸில் ஸ்டே பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் அவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை. இந்த பங்கார ஃபோர்ட்டை பற்றி உள்ள புராண கதைகள் வேணா பொய்யா இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மிஸ்ட்ரியுமே இல்லாமல் எதுக்காக கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக சன்ரைஸ்க்கு முன்னாடியும் சன்செட்டுக்கு பின்னாடியும் மக்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க?